Taste the Daily. தாம்பரம் மாநகராட்சி 67வது வார்டில் 2 மாதங்களுக்கு முன் பல லட்சம் ரூபாய் செலவில் அமைக்கப்பட்ட மழைநீர் கால்வாய் சாதாரண மழைக்கே சரிந்து விழுந்ததால் பொதுமக்கள் அதிர்ச்சியடைந்தனர். தரமற்ற பணிகளுக்கு அதிகாரிகள் ஆளும் கட்சியினர் லஞ்சத்தில் திளைப்பதே காரணம் என குற்றம் சாட்டும் பொதுமக்கள் உடனடியாக தர ஆய்வு செய்து ஒப்பந்ததாரர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க கோரிக்கை விடுத்துள்ளனர். கடலூர் மாவட்டம் வீராணம் ஏரியில் நீர் இருப்பு 1465 மில்லியன் கன அடியாக உள்ள நிலையில் சென்னை குடிநீருக்கு 73 கன அடி, பாசனத்திற்கு 77 கன அடி மற்றும் உபரி நீராக 1000 கன அடி தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது. இதன் மூலம் பாசனம் மற்றும் நிலத்தடி நீர்மட்டம் உயர வாய்ப்புள்ளதாக விவசாயிகள் தெரிவித்திருக்கின்றனர். கடலூர் மாவட்டம் சேத்தியத்தோப்பில் 37 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்ட மீன் அங்காடி கட்டிடம் ஓராண்டுக்கும் மேல் திறப்பு விழா காணாமல் மூடியே கிடப்பதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அதிகாரிகளின் அலட்சியத்தால் மக்கள் வரிப்பணம் விரயமாகி காட்சி பொருளாக மாறியுள்ளதாக பொதுமக்கள் சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ள நிலையில் உடனடியாக மீன் அங்காடியை திறக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். கடலூர் மாவட்டம் பெருமாத்தூர் குளத்தை தூர்வார ஒதுக்கப்பட்ட நிதி முறையாக செலவிடப்பட்டதா என அப்பகுதி மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். பெருமாத்தூர் பகுதியில் உள்ள குளத்தை தூர்வார 75 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. ஆனால் பராமரிப்பு பணிகள் என்ற பெயரில் எதுவும் செய்யாமல் குளத்தின் உள்பகுதியில் பெயரளவில் சிமெண்ட் கட்டைகள் மட்டுமே அமைக்கப்பட்டது. இதன் மூலம் திறனற்ற ஸ்டாலின் அரசு மக்களின் வரிப்பணத்தை கொள்ளையடிப்பதாக பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர்.